இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நேற்றைய தினம் சிவசிந்தனை காரணமாக நேற்று செய்தி விடுக்க முடியவில்லை, வருத்துகிறேன். இன்றைய தலைப்பு பாரதியாரின் நெஞ்சு பொறுக்கதில்லையே. நான் கோவையிலே படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ரெஸ்டாரண்ட் சென்றிருந்தேன். அங்கு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு நபர் சாப்பிட்டு முடித்தவுடன் கையிலே அந்த சீட்டினை பெற்றுக்கொண்டு நேராக கேஷியரிடம் சென்றார். ஐயா, நான் சாப்பிட்டது 200 ரூபாய், ஆனால் எனக்கு வந்திருக்கிற பில்லுடைய இடத்திலே 150 ரூபாய் போட்டிருக்கிறது. 50 ரூபாய் குறைவாக பில் சர்வர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் போவது எனக்கு மனதுக்கு நிம்மதி இல்லை. எனவே 200 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார். உடனடியாக அந்த கேஷில் இருந்த அவர் அந்த சர்வரை அழைத்தார். ஓங்கி ஒரு அறை விட்டார். கொடுத்து விட்டு வெளியே போய் இனிமேல் உனக்கு வேலை இல்லை என்றார். இதை இந்த சாப்பிட்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் கெஞ்சினார், ஐயா, அவர் மீது தவறில்லை, ஏதோ ஒரு கணக்கிலே தவற விட்டு விட்டார். எனவே எனக்காக அவரை வேலையில் சேர்த்து கொள்ளுங்கள், அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சினார். பின்னாலே சென்று நான் விவரத்தை அறியும் பொழுது அந்த கேஷியர் இதனாலே தான் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு நஷ்டம் ஏற்படுகிறது என்று கூறி அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டு அவர் வேலையை விட்டு அனுப்பிவிட்டார். நான் அந்த பெரியவரிடம் கேட்டேன், 50 ரூபாய் குறைவாக இருந்தால் அதே சர்வரிடம் கூப்பிட்டு நீ கணக்கு தவறாக கொடுத்திருக்கிறாய் என்று திருத்தி வாங்கிக் கொண்டிருக்கலாமே என்று கேட்டேன். இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவில்லை என்றார். அவருடைய நல்லவித எண்ணத்தினால ஒருவருக்கு வேலை போய்விட்டு விட்டோம். இது யாரை குற்றம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக எனது ஊரிலே இருக்கின்ற ஒரு கையெழுத்திடாமல் ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே நாங்கள் பூஜை செய்கின்ற கோவிலின் மீதும் பெருமாள் கோவிலின் மீதும் எங்களுடைய அருகாமையில் எங்கள் வீட்டின் மீதும் வெடிகுண்டுகள் வீசப்படும் என்று ஒரு கடிதத்தில் கையெழுத்திடாமல் வந்திருந்தது. எனது தந்தை உடனடியாக பக்கத்தில் இருக்கிற 2 மைல் தூரத்தில் இருக்கிற காவல் நிலையம் சென்று இந்த கடிதத்தை கொடுத்து விட்டார். அந்த தேதியிலே என்னென்னலாம் நடந்தது என்பதை நாம் அறிய வேண்டுமானால் சற்று பின்னால் திரும்பி பார்க்க வேண்டும். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். ஆகையினாலே அவர்கள் அன்றைய தினத்திலிருந்து ஒரு வாரத்திற்கு எங்கள் வீட்டிலே இருப்பதென்றும், கோவிலை பற்றி கவலைப்பட வேண்டாம், கோவிலை ஆண்டவன் பார்த்து கொள்வான் என்றும் எங்கள் வீட்டிலே ஒரு 100 பேர் திரண்டு விட்டார்கள். அந்த 100 பேருக்கும் இரவிலே எல்லா விதமான சாப்பாடு மற்றும் அவர்கள் விரும்புகின்றது சீட்டு கச்சேரி எல்லாம் நடந்து கொண்டது. இந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று பார்த்தோமேனால், ஒரு நாள் ஒரு பவர்லூம்ஸ் ஓனர் அந்த பகுதியிலே இருக்கிற ஒரு பகுதியிலிருந்து நூல் வாங்கி கொண்டு வந்தவர் சரியாக பணம் தரவில்லை. அதனாலே அந்த நூல் கொடுப்பவருக்கும் இந்த பவர்லூம்ஸ் உடைய ஓனருக்கும் தகராறு. பணம் வரவில்லை என்றால் லோக்கல் ரவுடிகளை அழைத்து கொண்டு இரவு நேரத்திலே வந்து அந்த பவர்லூம்ஸை கழட்டி கொண்டிருக்கிறார்கள். இது தெரிந்தவுடன் எங்கள் வீட்டில் இருக்கிற கும்பல் நேராக ஓடியது. ஓடி சென்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு பேர் வந்துடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அவருடைய வண்டியில் அந்த வேனில் ஏறிக்கொண்டு அவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது 2 பேர் ஏற முடியவில்லை. அந்த 2 பேரையும் ஓட முடியாத 2 பேரையும் எடுத்து கட்டி வைத்து விட்டார்கள். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று அவர்களை அங்கே ஒப்பித்தார்கள். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்ததாக நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு காரின் மேலே அவர் தலையில் ஒரு ஹெட்லைட் போட்டுக்கொண்டு கையில் துப்பாக்கியுடன் அந்த கார் வருகிறது. காரின் மேலே அவர் படுத்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் உடனே ஓடி போய் வளைத்து விட்டது. அவர் இறங்கி எல்லாத்தையும் பார்த்தால், வைகாசி மாதம், இது எங்களுடைய சமூக ஒரு நடைமுறை, அன்றைய தினம் நாங்கள் வேட்டைக்கு செல்வது வழக்கம், அதனாலே வந்தோம் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு சிலர் தெரியும் என்று சொன்னார்கள். எனவே அது அவர்களுடைய சமூக முறை என்று தெரிந்த பின்னாலே
இங்கே ஒரு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அன்றார்கள். இது 2வது நாள் நிகழ்ச்சி. 3வது நாள் நிகழ்ச்சி என்னவென்றால், எங்கள் ஊரில் ஒரு தனியார் வங்கி இருக்கிறது. அந்த வங்கியில் அதாவது மாறுதல் கிடைத்து வருவதற்காக வந்த 2 பேர் நேரடியாக அந்த வங்கிக்கு செல்லாமல் அந்த கோவிலுக்கு எதிரே இருக்கிற ஒரு கடையில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர்கள் நேராக அந்த வங்கிக்கு செல்லாமல் இருந்தனாலே அவர்களுக்கு ஏதோ இவர்கள் தான் குண்டு போட வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி உடனடியாக அவர்களை பிடித்து கொண்டு அந்த வழியில் போகிற ஒரு பேருந்தில் ஏற்றிக்கொண்டு நேராக என்னையும் அழைத்து கொண்டு காவல் நிலையம் சென்றார்கள். காவல் நிலையத்தில் அன்றைய தினம் 2 பேர் தான் பணியில் இருந்தார்கள். அவர்கள் இது வெடிகுண்டு என்பது சம்பந்தப்பட்டது என்பதால் அவருடைய பைகளை வாங்க பயந்தார்கள். பின் நான் முன்னாலே சென்று அவர்களிடம் விசாரித்து பார்த்த பொழுது அவர்கள் கேரள பகுதியிலிருந்து வந்ததாகவும் அவர்கள் இந்த புதிய வங்கிக்கு அவர் மாறுதல் பெற்று வந்தால் ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாகவும் தெரிவித்தார்கள். தினமும் அவருடைய பைகளை எல்லாம் எடுத்து பார்த்து அவர்களை அனுப்பி வைத்தோம். இது 3வது நாள் நிகழ்ச்சி. 4வது நாள் நிகழ்ச்சி என்னவென்று கேட்டால், இரவிலே நான் உட்கார்ந்து கொண்டு எல்லாருமே டீ காஃபி சாப்பிட்டு கொண்டு சிகரெட்டு பிடித்து கொண்டும் பீடி பிடித்து கொண்டும் உட்கார்ந்துக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு நபர் தலையில் முண்டாசு கட்டி கொண்டு 2 ஆடை பிடித்து கொண்டு வருகிறார். அவர் எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறம் வந்த சமயத்தில் இவர்கள் ஓடி போய் அந்த எங்கிருந்து ஆடை திருடி கொண்டு வருகிறார் என அவர் அந்த ஆட்டை பிடித்து கொண்டு வந்தவர் ஓடிவிட்டார். ஓடின உடனே அங்கே இருப்பெல்லாம் அவர் பிடித்து கொண்டு கட்டி வைத்து விட்டார்கள். காலையில் அவர் சொன்ன ஊரில் போய் பார்த்தால் உண்மையாலுமே அவர் விலைக்கு வாங்கி வந்த ஆடு. அவர் அப்படி இருக்க ஏன் அந்த இடத்துல இருந்து உண்மையை சொல்லாமல் ஓடினார் என்றால் அதனுடைய விவரம் என்னவென்று தெரியவில்லை. இதனாலே தான் நாம் சொல்கிறோம் என்னவென்று சொன்னால், உண்மை அவர்கள் ஏன் அப்படி சொல்லாமல் விட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்கு மேலோங்கி வருகிறது. இவர்களை பார்த்தால் என்னவென்று தோன்றுகிறது, உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த உறவினர் வீட்டுக்கு வந்த சமயத்திலே பார்த்தோமேயானால், எங்கள் வீட்டில் தான் எப்பொழுதும் இந்த பீட் என்று ஒரு இது கொடுப்பார்கள், ஒரு 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 நோட்புக். அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் வாரத்திற்கு ஒரு முறை எங்கள் வீட்டிலே வந்து பீட் புஸ்தகத்திலே கையெழுத்து போட்டுவிட்டு செல்வார்கள். அன்றைய தினம் அவர் வந்தவுடன் இவர் இறங்கி ஓடிவிட்டார். அப்புறம் அவர் பின்னாலே இருக்கலாம் ஓடிக்கொண்டு கூட்டு வந்து தான் போலீஸ்காரர் பார்த்தால் பயம் என்று சொன்னார்கள். இதைத்தான் அதே சொல்லியிருப்பாரோ, நெஞ்சு பொறுக்குதில்லே இந்த நிலைகெட்ட மாந்தரை பார்த்து விட்டால் இவர் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத அவனில் அஞ்சாத பொருளே எதுவும் இல்லை என்று சொல்லியிருப்பாரோ என்று தோன்றுகிறது. எனவே இப்படிப்பட்ட மக்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது நமக்கு வியப்பாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிறார்களே என்ற எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது. எனவே எதையும் கண்டு அஞ்சாமல் அவர் கொடுத்திருப்பார். அது மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதி பாடிய நாட்டில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார் என்பதை நினைக்கிற பொழுது நாம் அவர் சொன்ன நெஞ்சு பொறுக்குதில்லை என்று எண்ணத்தான் தோன்றுகிறது. வணக்கம், நன்றி, வணக்கம்.